ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கவிஸ் நேச்சுரல்ஸ். நான் உங்கள் கவிதா. ஃப்ரெண்ட்ஸ், இது என்னன்னு பார்க்குறீங்களா? டிஃப்ரெண்ட்டாக இருக்கா? சிவப்பரிசி தோசை, சிவப்பரிசி அடை ரெண்டுமே இதுக்கு ஷூட் ஆகும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த சிவப்பரிசி தோசை எப்படி செய்யணுன்றதை நம்ம வீடியோக்குள்ளே பார்க்கலாம். வாங்க போகலாம். சிவப்பரிசி தோசை செய்வதற்கு என்னென்ன பொருள் வேணும்னு நம்ம இப்போ பார்க்கலாம். பாருங்கள், 1/4 கிலோ அளவிற்கு சிவப்பரிசி எடுத்து வச்சுருக்கேன். சிவப்பரிசியில் தோசை செஞ்சால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். துவரம்பருப்பு 100 கிராம், பைத்தம்பருப்பு 100 கிராம், கடலைப்பருப்பு 100 கிராம். இந்த 4 பொருளையும் ஒன்றா போட்டு நம்ம 1 மணி நேரம் ஊற வைக்கணும். 1 மணி நேரம் சிவப்பரிசி, கடலைப்பருப்பு, பைத்தம்பருப்பு, துவரம்பருப்பு நல்லா ஊறிடுச்சு. பாருங்கள், 6 காஞ்ச மிளகாய், 2 ஸ்பூன் சோம்பு, 12 பல் பூண்டு. இந்த 3ஐயும் நம்ம இப்போது சிவப்பரிசியோட போட்டு அரைக்க போகிறோம். பாருங்கள், நான் அரைச்சிட்டேன். ரொம்ப ஃபைனாக அரைக்க வேண்டாம், கொஞ்சம் குறைன்னு இருந்தால் பரவாயில்ல. தோசை ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம இந்த சிவப்பரிசி மாவோட தேவையான அளவு உப்பு, கொஞ்சம் மஞ்சள் பொடி சேர்க்க போகிறோம். கொஞ்சம் மஞ்சள் பொடி, ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு உப்பு. சிவப்பரிசி தோசை செய்வதற்கு பாருங்கள், 3 பெரிய வெங்காயம், 2 பச்சை மிளகாய் பொடியை நறுக்கினது, 1/2 கப் அளவிற்கு தேங்காய் துருவல். இதெல்லாம் நம்ம இப்போது ஒரு கடாயில் போட்டு தாளிப்பு போட்டு இந்த மாவில் நம்ம சேர்க்க போகிறோம். வாங்க சிவப்பரிசி தோசை எப்படி செய்யலான்றதை நம்ம பார்க்கலாம். வானலில் தேவையான அளவு எண்ணெய் போட்டுக்கோங்க. எண்ணெய் போட்டுட்டு நம்ம இப்போ தாளிக்க போகிறோம். எண்ணெய் சூடாயிடுச்சு. தேவையான அளவு கடுகு. இப்போ நம்ம வெங்காயம், பச்சை மிளகாய் இதோடு சேர்க்க போகிறோம். பாருங்க, இந்த சிவப்பரிசி தோசைக்கு வெங்காயம் ரொம்ப வதங்க வேண்டாம், கொஞ்சம் போல் வதங்கினா போதும். அதோட தழையும் சேர்த்துக்கலாம். பச்சை வாசம் போயிடுச்சு. இப்போ நம்ம தேங்காய் துருவலை இதோட சேர்க்க போகிறோம். தேங்காய் போட்டு ஒரு 2 வதக்கு வதக்கினா போதும். இது நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம இதை மாவோடு சேர்க்க போகிறோம். சேர்த்து நல்லா கலக்கி விடணும். இந்த மாதிரி கேஸில் ஒரு தவா வச்சுக்கோங்க. இல்லை தோசைக்கல் இருந்தாலும் பரவாயில்ல, எதுவாக இருந்தாலும் தோசை நல்லா வரும். இதை நம்ம அடன்னு சொல்லலாம், தோசைன்னு சொல்லலாம், எது வேணாலும் சொல்லலாம். இதில் கொஞ்சம் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் போடுங்க. அப்போ தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அடையை இல்லைன்னா தோசையை நம்ம திருப்பி போட போகிறோம். தோசை நல்லா வெந்துடுச்சு. பாருங்கள், சூப்பராக இருக்குது தோசை. பாருங்கள், தோசை நல்லா வெந்துடுச்சு. இதை நம்ம ட்ரேயில் எடுத்துடலாம். சிவப்பு அரிசி அடையை நீங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும், உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தாகவும் இருக்கும். இதோட நீங்கள் தக்காளி சட்னி வச்சு சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சட்னி வச்சு சாப்பிடணும். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. ஃப்ரெண்ட்ஸ், சிவப்பரிசி அடையை சாப்பிட்டு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.